அனைவருக்கும் வணக்கம். நடராஜ் ஜோதிட ஆய்வு மையம் வீரவனூர். இப்பொழுது நாம் இன்று ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு கேது பயிற்சி 2025 மே மாதம் நடக்கூடிய பயிற்சி உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எவ்வாறு வேலை செய்கின்றது, அது எவ்வாறு இந்த கோச்சார பலன்கள் எவ்வாறு நமக்கு நடைமுறை வாழ்க்கை எவ்வாறு பாதிக்கின்றது என்பது போன்ற தகவல்களை இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் காண உள்ளோம். அதற்கு முன்பாக நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இது தெளிவான பலன்களாக உங்களுக்கு உரைக்கும். நீங்கள் ராசியை பார்ப்பதோடு லக்னத்தை மேட்ச் பண்ணி உங்களுக்கு இந்த கோச்சார பலன்களை பார்ப்பது சிறந்தது. சரி, இந்த ரிஷப லக்னம் என்பது காலச்சக்கர வீதியில் 2ஆம் இடத்தையும் நம்மளுடைய உடல் உறுப்புகளில் முகபாவத்தில் குறிக்கும். முகம் என்பது இப்போ என்ன இருக்கும்? சிரமமாக இருக்கும், அழகாக இருக்க வேண்டும் என்று எல்லாரும் முகத்தை அலங்காரப்படுத்திக் கொள்ளவே விரும்புவார்கள். அதே போல இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே தன்னை அழகாகவும் ஸ்திரமான சிந்தனையும் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவருடைய தோற்றங்கள் நடைமுறைகள் எவ்வாறு இருக்கும்? இவர்கள் சற்று கர்வம் மிக்கவர்களாகவும், அதாவது அழகின் கௌரவமாகவும், சற்று சிந்தனையில் நாம் சிந்திக்கும் செயல்தான் அதிகம் சற்று சுறுசுறுப்பாகவும் அதீத மதிநுட்பம் கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடியவும், சற்று கம்பீரமாகவும் எடுத்த முடிவை சரியாக செய்யக்கூடிய கம்பீர தோற்றங்கள் உடைய இவர்கள் வெளி தோற்றத்திற்கு நயமான பார்வைகள் நயமான சிந்தனையும் உடைய இவர்களுக்கு ராகு கேது பயிற்சி எவ்வாறு இருக்கும்? இந்த கோச்சார கிரகங்கள் என்பது நம்முடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உள்ள தசா புத்தி அந்தரங்கத்துக்கு உட்பட்டு அதனுடைய இடைவெளியில் ஒரு நிகழ்வினை செய்யவோ மாற்றவோ செய்யக்கூடிய வலிமைகள் இந்த கோச்சார கிரகங்களுக்கு உள்ளது. அவ்வாறு இருக்க இந்த ராகு கேது பயிற்சி எவ்வாறு இருக்கும்? பொதுவாக ராகு கேது என்பது ஜோதிடத்தில் சாயா கிரகங்கள் என்று நாம் குறிக்கின்றோம். சாயா கிரகம் என்பது சாயா நிழல். இந்த நிழல் என்பது நம்முடைய கர்மாக்களை குறிக்கின்றது. ஒரு மனிதன் முன்னோக்கி சேர்ந்தாலும் பின்னோக்கி சேர்ந்தாலும் கீழே படுத்தாலும் நீ எந்த இடத்துல பொசிஷன் உன்னுடைய நிழல் எங்க இருக்கும்? உன்னை சுற்றியே இருந்து கொண்டிருக்கும். அதனால இது நிழல் கிரகம். நாம் எப்பொழுதும் முன்னோக்கி சென்றால் அது பின்னோக்கி உன்னை தொடரும். அதுதான் இது ஜோதிடத்தில் நம்ம பின்னோக்கி செல்லக்கூடிய ஆன்டி கிளாக்வைஸ் கிரகமாக நாம் பாவிக்கின்றோம். சரி, மற்ற கிரகங்களை விட ஏன் ராகு கேதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே நம்முடைய கர்மாக்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகமாகும். ராகு கேதுகள் என்பது ஜோதிடத்தில் ராகு என்பது தாத்தாவையும் கேது என்பது பாட்டியும் குறிக்கும். ராகு என்பது எப்பவுமே பிரம்மாண்டத்தையும், கேது என்பது பிரம்மாண்டம் இல்லாத ரகசிய செயல்களையும் செய்யக்கூடிய 2 விதமான துருவங்கள் கொண்ட ஒரு கிரகங்களாக நாம் நினைக்கின்றோம். இவைகள் எப்பொழுதுமே சமசப்தமாக ஒன்று நகர்ந்தால் இன்னொன்று 180 டிகிரி நகர்ந்து கொண்டேதான் இருக்கும். இது இல்லாமல் இது இல்லை. அதாவது இரவு நிலவும் பகல் நிலவும் மனிதனை எப்பொழுதும் ஆட்படுத்திக் கொள்வது போல இருக்கும். சரி, இவ்வாறு இருக்க இந்த ராகு கேதுவானது ஒரு ராசியில் தோராயமாக 1.5 காலங்கள் பாவிக்கின்றது. இந்த அமைப்பு எவ்வாறு இப்ப வேலை செய்ய போகின்றது? ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது எவ்வாறு இருக்கும்? இந்த ரிஷப ராசிக்கு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4ஆம் இடத்தில் கேதுவும், அதே போல 4, 5, 6, 7, 8, 9, 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராகுவும் பயணிக்கின்றது. அப்பொழுது பொதுவாகவே உங்களுக்கு இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தனிமனித ஜாதகத்தில் உள்ள ஒட்டி தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்களை நம்ம செய்ய போகின்றது. இப்பொழுது கோச்சாரமாக உங்களுடைய லக்ன ராசிக்கு 10ஆம் இடத்தோடு இந்த ராகுவானது சம்பந்தப்படுகிறது. அதாவது 2, 6, 10 என்ற திரிகோணத்தை செய்ய காத்து கொண்டிருக்கின்றது. சரி அன்பர்களே, இந்த பதிவை காணும் அன்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், ஒரு அன்பர்கள் ஷேர் செய்யவும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பதிவும் எங்களை மீண்டும் மீண்டும் புதிய ஒரு தகவலினை உங்களிடம் சென்றடைய உதவும். பொதுவாக இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகுவானது இப்பொழுது கோச்சார ரீதியாக 2, 6, 10, அதாவது 2ஆம் இடம் என்பது பொருளாதார சிந்தனையும், 6ஆம் என்பது வெற்றி வாய்ப்புகளையும், 10ஆம் இடம் என்பது நம்முடைய கௌரவம் அந்தஸ்து நம்முடைய கர்மாக்களையும் செய்யக்கூடிய இடத்தில் இந்த ராகுவானது பெயர்ச்சியாகின்றது. சரி, இப்பொழுது உங்களுக்கு பிறப்பு கால ஜாதகத்தில் உங்களுக்கு ராகு திசையோ ராகு புத்தியோ நடம்படும் பொழுது உங்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் இவ்வாறு உங்களுக்கு ஆட்டுவிக்கும். அதாவது 2ஆம் இடம் ஸ்பீச் சிந்தனை, உள்ள பைனான்சியல் பொருளாதாரம், இந்த சிந்தனை விஷயத்திலையும், 6ஆம் இடம் என்பது வெற்றி வாய்ப்புகள் சார்ந்து, 10ஆம் இடம் கர்மாக்கள் விஷயத்தில் பாடுபடும் பொழுது உங்களுக்கு பைனான்ஸ் ரீதியாக உள்ள பிரச்சனைகள், தொந்தரவுகள், வீடு நில வாகனங்கள், இதில் எல்லாம் முன்னேற்றமான எண்ணங்களும், இதில் பேராசைப்பட்டு நீங்கள் ஏமாற்றோட இந்த இடத்தில் தான் உங்களுக்கு அந்த கோச்சார ரீதியாக செல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம எவ்வாறு ஆட்வைக்கப் போகின்றது அப்படி பார்க்கும்போது பைனான்சியல், வீடு நில வாகனங்கள், தாயார், உங்களுடைய கௌரவமான சிந்தனைகள், புதிய தொழில் முயற்சிகள், அதாவது மாணவர்களாக இருந்தால் புதிய படிப்புகள், இளமை கால கல்விகள்,
நல்ல ஒரு ஒரு அஸ்திவரமான ஸ்டாண்டர்டான படிப்பு இதெல்லாம் வந்து நமக்கு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் மற்றதுக்கு கௌரவமான ஒரு அந்தஸ்துக்கு இவர்கள் எல்லாமே போராடுவதற்கு உண்டான உகந்த ஒரு காலகட்டம், தன்னை யார் என்று நிலைநிறுத்திக் கொள்வதற்கு உகந்த ஒரு காலகட்டமாக இந்த ராகு பயிற்சி இருந்து அமைகின்றது. ஆகினால் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்றால் நீங்கள் ஃபைனான்சியல் பொருளாதார ரீதியாகவும் வெற்றி வாய்ப்புகள் ரீதியாகவும் இந்த அமைப்புகள்லாம் இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகுவானது 10ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கர்மகாரனாக அதில் சில வெற்றியோ தோல்வியோ நமக்கு அடைய காத்து கொண்டிருக்கும். சரி, இது வந்து நிகழ்வுகள். இதே நீங்கள் லக்னம் சார்ந்த விஷயத்தில் ஏற்படும் போது உங்களுடைய கை பொன் பொருள்கள் எனக்கு கௌரவத்துக்கு ஆசைப்பட்டு முதலீடு செய்யும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ஸ்பீச்சில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அந்நிய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்பி நீங்கள் எப்பொழுது ஏமாற வேண்டாம். ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சில தகவல் தொடர்பு மூலம் பிரச்சனைகள் ஏற்படும். தாயார் சம்பந்த பிரச்சனைகள், மாணவருடைய இளமை கால கல்விகள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உடல் வயசானவர்கள் கிரானிக்கல் டிசீஸ்க்குள்ளேயே சக்கரை, பிரஷர் இதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக மேலே காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேருக்கு வந்து செயற்கை கருத்தரிப்பு இதெல்லாம் நடைபெறுவதற்கான ஒரு காலகட்டமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் ஈஸியாக நமக்கு வந்து கிடைச்சிடும். மனைவி இடத்திற்கு இந்த கணவன் மனைவர்கள் சற்று நிதானம் தேவை. ஏனென்றால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சில இடர்பாடான ஒரு கருத்து வேறுபாடுகள் நமக்கு வருவதற்கு ஒரு கால நேரமாக நம்ம இதை வந்து கருத்தில் கொள்ளலாம். அடுத்ததாக துன்பங்கள், வேலை பழுக்கள் வந்து ஒரு நிகழ்வுக்கு 2 விதமான வேலை பழுக்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்முடைய கர்மாக்கள், தந்தையோட கர்மாக்கள், நம்முடைய என்டர்டைன்மெண்ட், நம்ம தொழில் ரீதியான விடைகள், ரகசியங்கள், வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் கௌரவமான போயிட்டு வருவது உகந்த ஒரு காலகட்டமாக இந்த ராகு பயிற்சியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ப்ராப்ளம் என்று இருந்திருந்தால் ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது மனைவியுடைய உடல் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் நம்ம கொடுத்திருந்தால் நீங்கள் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேது. இந்த கேதுவானது உங்களுடைய லக்னத்திற்கு 4, 8, 12ஆம் இடத்துல இது வந்து ஆட்பட்டு இருக்கிறது. இதுவும் பண்ணப்பட்ட 4ஆம் இடம் என்பது வீடு, நிலம், வாகனங்கள், தாயார் வழிகள். 8ஆம் இடம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் லாஸ். 12ஆம் இடம் என்பது நம்ம வெளிநாடு பயணங்கள், இதெல்லாம் மறைச்சிருதல், இது போன்ற விஷயம் துன்பத்திற்கான அந்த கேது திசை கேது பற்றி நடப்பவர்கள் சற்று கவனமாகவும் நிதானத்தோடும் ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் வந்து சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இதெல்லாம் ரெகுலேஷன் ஆகலாம். மாணவர்களுடைய படிப்பு விஷயங்கள், மற்ற விஷயங்கள், படிப்பு விஷயங்கள் கொஞ்சம் சற்று மந்தமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள், தாயாருடைய உடல் ஆரோக்கியங்கள், உடலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலின் கொப்பளங்கள், அடுத்து உங்களுடைய வர்க்க நோய்கள் இதிலெல்லாம் ஆட்படக்கூடிய வண்டி வாகனங்கள் இதெல்லாம் சற்று கேது திசை நடப்பவர்கள் சற்று கவனத்தோடையும் அந்தஸ்தோடையும் இருந்தால் இந்த கேது பயிற்சியானது உங்களுக்கு நற்பலனாக கொடுக்கும். உங்களுக்கு வந்து ராகுவால் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை நீங்கள் மீட்டு வேண்டும் என்றால் உங்களுக்கு வந்து குரு பகவானை வழிபடுவதன் மூலம் இந்த ராகுவினுடைய ஏற்படக்கூடிய துன்பங்களை சற்று குறைத்துக் கொள்ளலாம். அடுத்து கேதுவால் ஏற்படக்கூடிய துன்பங்களை நீங்கள் வந்து குறைக்க வேண்டும் என்றால் இருக்க வேண்டும் என்றால் சந்திரன், அதாவது நம்முடைய சிவன் கோயில் உள்ள சந்திரனை வழிபடுவதன் மூலம், சந்திரன் என்றால் என்னங்க பார்வதி தேவியை வழிபடுவதன் மூலம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு தீர்வை நம்ம அடைந்ததற்கு உண்டான ஒரு காலகட்டமாக நாம் அமைத்துக் கொள்ளலாம். சரி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி என்பது ரிஷப லக்னக்காரர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருப்பதை நாம் கருதி கொள்ளலாம். மாணவருடைய இளமை கால கல்விகள், உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருப்பதால் நாம் இந்த பயிற்சிகளில் தப்பித்துக் கொள்ளலாம். மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திற்கெல்லாம் திருமணமாகாதவர்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை செய்து ஒரு தடவைக்கு 2 முறை ஆலோசனை செய்து திருமணம் போன்ற விஷயங்கள் தடங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இதை நம்ம வந்து கருதிட்டு போயிடலாம். மற்றபடி உங்களுடைய பயணங்கள், வேலைவாய்ப்பு துறைகள் இதெல்லாம் நிதானத்துடனும் ஃபைனான்ஸ் ரீதியாக கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடித்து ஒரு இடத்துக்கு மற்றவருடைய சொல் பேச்சை கேட்காமல் உங்களுடைய ஆழ்மனத்திற்குள்ள சிந்தனை கேட்டு நடக்கும் பொழுது இது மூலியமான ஒரு பிரச்சனையை தடுத்து விடலாம். இதெல்லாம் எப்போது சார் நடைமுறைக்கு வரும் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராகு திசையோ ராகு புத்தியோ நடைபெறக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாம் நமக்கு நடைமுறைக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆகினால் நீங்கள் இந்த காலகட்டத்தை ஒரு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக எடுத்துக்கொண்டு இந்த கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு சாதகம் பண்ணும் பொழுது நீ புதிதாக வீடு கட்டுதல் முயற்சிகள், குடும்பமானவருடைய இளமை கால கல்விகள், தொழில் முன்னேற்றங்கள், அதே மாதிரி டாக்குமெண்ட் ரீதியான உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் வந்து சிறந்து விளங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.